அடே என்னடா யூடியூப் இன்ஸ்டாகிராம் திறந்தா இந்த வீடியோ தான் வருது. இங்க பாருங்களேன். என்னது இது? தண்ணி அப்புறம் மஞ்சத்தூள். என்னடா இது? டேய் என்னடா மேஜிக் பண்றீங்க? டேய் என்னடா மஞ்சத்தூளும் தண்ணியும் கலந்தா இப்படி ஆகுமா? ஓகே ரைட், வாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபோனில் டார்ச் லைட் போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் ஃபுல்லாக தண்ணி எடுத்தாச்சு, அப்படியே மேலே வச்சாச்சு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே சுவிட்செலாம் அப்படியே ஆஃப் பண்ணி விட்ருங்க லைட்லாம். ஓகே, இப்போ அப்படியே மஞ்சத்தூளை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆத்தாடி உண்மையா ஒர்க் அவுட் ஆகுது. வாவ், இங்க பாருங்க மக்களே. வாவ், செம்மையா. என்னடா இது? என்னடா நடக்குதுங்க? டேய் வாவ், வேற லெவல்ல இருக்குதுடா. இது இவ்வளவு நாள் தெரியாம போச்சேடா நம்மளுக்கு. அடச்சை. ஓகே, வாங்க அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடே என்ன இங்க மேஜிக் பண்றதுக்குள்ள இத பாடுற ஃபர்ஸ்ட். என்னடா போனு, பெரிய போனு. நச்சப்பா போனவனே லேசர் லைட் வச்சு கண்ணில் அடிச்சு போன் எடுத்துட்டு போயிட்ட பக்கலே. அப்படி என்னடா போன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா இதுக்கோசரம் தான் அவன் அப்படி அவசரப்பட்டிருக்கிறான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் பைக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பயங்கரமான சர்ப்ரைஸான அப்டேட் வந்திருக்கு. நிறைய சீக்ரெட் சீட் கோட்ஸ் இதில் வந்திருக்கு மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் சீக்ரெட் சீட் கோட் சீக்ரெட் அப்டேட் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் வேற மாதிரி வேற மாதிரி. சரி ஓகே, ஐயோ சி வந்த மேட்டர் பார்க்கலாம் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருங்க ஒன்று காமிக்கிறேன். ஓகே, ஆர்ஜிஎஸ் மோடில் தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஃபுல்லாக வந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏய் என்னடா இது? டேய் என்னடா ஏதோ கிளிக் பண்ண உடனே யாரா இது? டேய் என்னடா இது? டேய் ஆஹா, என்னடா இது? ஆஹா, இங்க பாருங்க மக்களே, எனக்கே என்னன்னே தெரியல. இது பேர் என்னதுடா இது? ஐயோ, பார்க்க கொடுமை இருக்கு, ஆனா கோமாளிக்கான் மாதிரி ஆடிட்டு இருக்குதே. ஐய் அட ஓடு. ஆஹா, சாமியை மட்டுக்கிட்ட குத்துனா கூட என்னடா டான்ஸ் இது? டேய் ஐயோ சாமியை இருங்க, சுட்டு பொசிக்க போடலாம் அந்த எலிய. ஐயோ என்னடா இது? சாமியை மட்டுக்குது, என்னடா பிறவி இது? ஓகே, இப்போ பாருங்க என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்களேன். ஓகே 1 மினிட். இப்போ அவங்க ஃபோனை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மோட் ஆன் அப்படின்ட்டு ஒரு சீட் கோடை போட்டுக்கணும். ஸோ இப்போ போட்டுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்க என்ன பண்ணுறேன்னு மட்டும். இதை பார்த்தீங்கன்னா நீங்களே சாக்காயிருவீங்க சாக்கு. இப்போ பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம போய் ஒரு பொசிஷனில் நின்றுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே எங்கடா இங்கே இருக்கிறியா அப்படியே கொஞ்சம் லைட்டாக நவுத்திக்கலாம். ஸோ இப்போ பார்த்துங்க காப்பி. ஆஹா ரைட்ரா. டே என்னடா காப்பி கொடுக்க இவ்வளோ பேய் வந்துட்டே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, செம்மையாக இருக்குல்ல. ஸோ ப்ரோ இதெல்லாம் எப்படி ப்ரோ கொண்டு வருது அப்படின்னு கேட்பீங்க. இது வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சீக்ரெட் சீட் கோட்ஸு மோட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் டக்குன்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் 1K லைக் வச்சு கொடுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்து இருக்குது மக்களே. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் மாதிரி. ஓகே, ஸோ ஓகே. ஐயோ பார்க்கவே கன்றாவியாக பயங்கரமாக அருவருப்பாக இருக்குது அப்படிங்க. எனக்கும் அப்படி தான் இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தம்பியா டே ஐயோ அங்கே பாருங்க மக்களே, என் ஃப்ரெண்டு போகிறான் மச்சா. டே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. டே வாடா ஒரு ரைடு போயிட்டு சரி ரைடு போயிட்டு வரலாம். புது பைக் இப்போ தான்டா வாங்கியிருக்கிறேன். ஓகே, இப்போ வரைக்கும் மச்சனை கூப்பிட்டு ஒரு ரைடை போகலாம். ஓகே மச்சா, ஒரே நிமிஷம்டா. என்னடா இது முன்னாடி போக மாட்டேங்குது வண்டியை? ஓகே, என்ன நடக்குது உண்மையை புரிய மாட்டேங்குது. வாங்க பின்னாடி போய் பார்க்கலாம். முன்னாடி வண்டி போகவே மாட்டேங்குது, இனி பின்னாடி போகுது. என்னடா இது நடக்குதுங்க? ஆஹா ரைட்ரா. சரி மச்சான் ஒரே நிமிஷம் என்ன பார்த்துட்றேன். ஒரே நிமிஷம் அப்படியே உட்காந்து எங்கடா என்னடா நடக்குதுடா? இது பேர் தான் ஃப்ளையிங் பைக்கா? ஓகே ரைட்டு கொடுக்க. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ அப்படியே பின்னாடியே போயிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோமா பட்டனும் எக்ஸிட் பட்டன் நமக்குங்க. அதுக்கு முன்னாடி கிராவிட்டி சீட் கோட் 7112 அப்படின்ற சீட் கோடை போட்டுட்டு யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த அப்டேட் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஆர்ஜிஎஸ் மோடில் தான். ஸோ இப்போ நம்ம அந்த பேய் கொண்டு வந்தோம்ல, ஸோ அந்த மாதிரி அடுத்தது ஒரு பயங்கரமான கேரக்டர் இப்போ நமக்கு உள்ளே கொண்டு வர போகிறோம் இந்தியன் பைக்ஸ்க்கு. அதுக்கு என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம லோடு கொடுத்துடலாம். லோடு கொடுத்துட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ இந்த ஃபைல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க, அதெல்லாம் எங்கே போய் எடுக்கணும் அப்படின்லாம் கேட்பீங்க. ஸோ அதெல்லாம் எங்கே எடுக்கணும், என்ன ஏது எடுக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடு என்னடா இது சொல்லிட்டே இருக்குள்ள திடீர்னு ஏதோ 10 தலை டிராகனை கொண்டு வந்துட்டாரு. என்னடா நடக்குதுங்க? டே 1 2 3 என்னடா இத்தனை தலை இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஐயோ எங்கடா இது பண்ணிடாத ஆத்தாடியே. இருங்க மேலே ஏறி சவாரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். சவாரியில் எதுவும் பண்ண முடியாது போலையே. ஆக்சுவலாக பாருங்கள், எதுவும் பட்டனும் எதுவுமே வர மாட்டேங்குது. ஓ இப்போ இது ஷோ கேஸுக்கு தான் வச்சுக்கணுமா? அப்படியே ஏதோ
எதுவும் பண்ணலாம் முடியல மக்களே. ரைட்ரா ஓகே. பட் நம்ம முன்ன பண்ணோம் பார்த்தீங்களா அந்த கோஸ்ட்டுக்கு, ஸோ மோடு போட்டு நிறைய ஒன்றும் இல்லை அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது அழிக்க முடியுதான்னு பார்க்கலாம், ட்ரஸ்ட் ரைட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஐயோ இதுவும் பார்த்தீங்கன்னா சாவிய மாட்டேங்குது மக்களே, என்ன போட்டாலும் குண்டு போட்டாலும் அப்படியே நிற்குது. ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆன் பண்ணி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இது பண்ணி ட்ராகனை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாமாங்க. சரி ஓகே ஸோ அப்படி கொஞ்சம் நவுத்திக்கலாம். ஸோ நவுத்திட்டு காப்பி மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். வாவ் இங்க பாருங்க எவ்வளோ டிராகனு, ஆத்தாடி கிட்டத்தட்ட 1000கணக்கான டிராகன் இருக்குன்னு நினைக்கிறேன்னு. ஐயோ இங்க பாருங்க மகளே, வாவ் செம்மையா இருக்குல்ல பாக்குறதுக்கு, வேற மாதிரி இருக்குது மகளே, வேற மாதிரி. எங்க அப்பா டே என்னடா நடக்குது, என்னடா இது, ஐயோ சாமிய. ஓகே மகளே இப்போ வாங்க நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்தி பார்க்கலாம். வேலைக்கே ஆகல. சரி இப்போ இதை வச்சு ட்ரெயின் ஸ்டாப் ஆகுதான்னு பார்க்கலாம். அதுவும் வேலைக்கே ஆகலை. ஓகே ரைட் விடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸ் என்னது இது ட்ராகனு கோஸ்ட் அப்படின்னு தான் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெஹிக்கல். ஸோ ஓகே ஒரு புது வெஹிக்கல் நம்ம கேமில் வந்திருக்கு. ஸோ என்ன வெஹிக்கல் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரோ நீ ஓட்டிகிட்டு இருக்குது என்ன ப்ரோ, எங்கள் அப்பா வச்சிருக்க பழைய ஸ்ப்ளெண்டர் மாதிரியே இருக்குது, இதோட சீட் கோட சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இந்த பைக்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் மறந்துருப்பீங்க. பட் இதுதான் இந்தியன் பைக்ஸில் ஃபஸ்ட்டு வந்ததெல்லாம் பைக். ஓகேவா? ஸோ இதோட சீட் கோட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 6021 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பழைய ஸ்ப்ளெண்டர் பைக் வரும். சூப்பராக இருக்கும், ஓட்டி பாருங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த புது வெஹிக்கல் என்னது அப்படின்றத பார்க்கலாம். அது வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ரக்கு மக்களே. ஸோ ஓகே அந்த ட்ரக் எப்படி கொண்டு வருதுன்னா அதுவும் ஆர்ஜிஎஸ் மூலம் தான் கொண்டு வரணும். ஸோ இதோட ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த குரூப் உங்களுக்கு வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போய் சேர்ந்துக்கோங்க. அப்புறம் அந்த குரூப்பில் நான் இதோட ஃபைல்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து சேவ் பண்ணிக்கணும். ஏதாச்சும் ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி மோட் ஆப்ஷனில் போய் நீங்கள் அந்த ஃபோல்டரில் கிளிக் பண்ணி இப்படி எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஓகே ஸோ ஜஸ்ட் சிம்பிள் மேட்ரு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இது கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓட்டலாம். ஸோ நம்ம இந்த ட்ரக்கு நம்ம ஓட்டலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸில் இல்லை, நம்ம ஆர்ஜிஎஸ் மோடு வச்சு இது கொண்டு வந்திருக்கோம். செம்மையாக இருக்குல்ல பார்க்க, வேற லெவல் இல்லை. ஓ வாவ் இங்கே பாருங்க இந்த கலர் RGB கலரை போட்டோடனே ஆர்ஜிஎஸ் கலர் போட்டோடனே அப்படியே கலர் கியூபிக் பாக்ஸ் மாதிரி மின்னுக்குது, தகதக்கு மின்னுது. ஓகே சூப்பர் ஆகுது. ஸோ அடுத்தது இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் புது காரு பைக் ஏதாச்சும் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இல்லை, பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரும். ஸோ ஆல்ரெடி 2-3 கார் இருக்குது. நான் அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன், அதோட ஃபைல்ஸ் அது எப்படி இருக்கும் எல்லாமே. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இவ்வளோ தான் மக்கள் வெஹிக்கல். ஸோ அடுத்தது நம்ம நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, சூப்பர் கேரக்டரு, சூப்பர்மேன் கேரக்டர். ஆனால் அது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கொண்டு வரலாம் இந்தியன் பைக்ஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன கொண்டு வர போகிறோம்னா ஒரு பயங்கரமான ஒரு க்யூட்டான இது. ஐயோ எங்கடா போச்சா, ஐயோ முடிச்சு விட்டாடில. அப்பா நல்ல வேலை எப்படியோ லேண்ட் பண்ணி வச்சுடா. எங்கே போய் லேண்ட் பண்ணி வச்சுக்கிறான் பார்த்தீங்களா, நான் யாரா உண்டு மொட்டை மண்டியா. ஐயோ கீழே விழுதா, ஆத்தாடி நல்ல வேலை அந்தாண்ட போய் விழுந்துருச்சு, இல்லை மண்டை போசிங்க இருக்கும். ஓகே இப்போ நம்ம அந்த க்யூட்டான கேரக்டர் வந்து நம்ம இப்போ வெளியே எடுக்க போகிறோம். ஸோ நம்ம இந்தியன் பைக்ஸ்லேருந்து. ஸோ அதுக்கு ஆர்ஜிஎஸ் மோட்ஸில் போயிட்டு ஸோ அந்த ஃபைல் வந்து நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபைல் எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு எங்கே இருக்கும், ஸோ ஏது இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். வாட்ஸ்அப்பில் இருக்கும். ஸோ நம்ம குரூப்பில் இருக்குது. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப் வழியாக நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம குரூப்பை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ அது அப்புறமேட்டு அதோட ஃபைல்ஸ்லாம் வரும். அப்புறம் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம் ஈஸியாகவே. ஓகே ஸோ என்னடா இது என்னடா மீன் தவக்காலை சேர்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே இதுதான் மீன் தவக்காலை. ஸோ இங்கே பாருங்கள் மீன் தவக்காலை எப்படி இருக்குன்னு பட்டு பாருங்களேன். வா சாமியாக இருக்கு. ரைட்ரா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் தவக்காலை பயங்கரமாக இருக்குது, பார்க்க க்யூட்டாகவும் இருக்குது. பட் இது வந்து யாராலையும் பார்த்தீங்கன்னா வெடிக்க வைக்க முடியல, அழிக்கவும் முடியல மக்களே. ஸோ நானும் குண்டு போட்டு பார்த்துட்டு ஸ்டிக்கி பாம் போட்டேன், வாய்ப்பே இல்லை. சரி ஓகே ஸோ இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆன் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஆக்கலாம் வாங்க. ஸோ ஓகே வாங்க வா 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 இங்கே பாருங்க எவ்வளோ ஃபிஷஸ் இங்கே பாருங்க வேற லெவலில் இருக்குது. ஓகே ரைடு மகளே. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போதும். ஸோ இது முடிச்சது போதும், போர் அடிக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது மேலே ஏதாச்சும் ஸ்பேன் பண்ணி பார்க்கலாம். ஸோ காரு பைக் ஏதாச்சும் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பார்க்கலாம் எப்படி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த கார் வெடியுதா, அந்த கார் சதறுதா அப்படின்றத பார்க்கலாம். சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துக்கலாம். ஸோ என்ன சீட் கோட் போடலாம். சரி ஒரு 100 அப்படின்னு போட்டால் போலீஸ்கார் வரும், அதை போடுவோம். ஓகே ஆஹா இங்கே பாருங்களேன் காரை நின்றுட்டு இருக்குது மேலே ஏதோ. ஆஹா ரைட்ராடே என்னடா நடக்குதுங்க டே. வாவ் பார்க்கவே சூப்பராக இருக்குதுல்ல. வாங்க மக்களே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது ஒன்று பார்க்க போகிறோம். அது இதோட பயங்கரமான ஒன்று. சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஃப்ராங்க்லினால் அழிக்க முடியல அதை.
ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹல்கா மாறிடலாம். ஸோ ஹல்கா மாதிரி நம்ம அடுத்த கேரக்டரை ஸ்பேன் பண்ணி ஸோ அதை வந்து ஹல்க் பவர் வச்சு நம்மளால் அழிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஹல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி ஒரு குத்து ஊத்தான் தாங்க பாருங்கள், ஒரு குத்து ஊற்றினா போதும் அவ்வளோதான், தெரிச்சு விட்டு சதர் அடித்து எங்கே விழுவாங்கன்னே தெரியாது. யாரையும் பார்த்தீங்கன்னா விட மாட்டான், சும்மா டொம்சம் பண்ணி விடுவாங்க. காராக இருந்தாலும் சரி ட்ரக்காக இருந்தாலும் சரி ஒரே குத்து தான், ரொம்ப குத்து அவ்வளோதான், முடிஞ்சா போயிட்டாங்க. எங்கடா கார் போச்சு, நான் இப்போ தான் இவ்வளோ சீன் போட்டுட்டு இருந்தேன், கார் வெடியாமல் இருக்குது, வெடிச்சிருச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த கேரக்டர் நம்ம ஹல்கை வச்சு ஒன்று ஸ்பேன் பண்ணி அவன் பவர் வச்சு அதை டெஸ்ட் பண்ண போகிறோம் அது மேலே. ஸோ வெதர் வந்து பார்த்தீங்கன்னா அது சாவுதா, அந்த டஸ்டட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடுத்தது பம்கின் பாயை நம்ம இறக்கலாம் உள்ள. ஆஹா, இவன் பார்க்க வர்ற மாதிரிக்கிறானு, இங்கே பாருங்க பம்கின் தலை மிதந்துக்கிட்டு இருக்கு. எங்கடா பல்ட்டியில் அடிக்குது தலை, ஆத்தாடியும் பெரிய வித்தகாரனாக இருப்பான் போலியே, நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினச்சோம், இவன் நம்மளோட ஒரு மந்திரவாதியாக இருப்பான் போலியே. இங்கே பாருங்க தலையை பல்ட்டி அடித்து ஒரு கவுத்திட்டு, ஆஹா சுருட்டு அடேங்கப்பா. இங்கே பாருங்களேன் ஹல்க்கு குத்துனா அதுக்கே ஸ்டெடியாக நிற்கிறான் பார்த்தீங்களா அவன். ஓ மை காட், ஐயோயோ, இவன்ட்டெல்லாம் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுப்பா சாமி. இங்கே பாருங்க ஹல்க்கு பவரே வந்து ஒன்று அழிக்க அவ்வளோ பார்த்தீங்களா. ஆஹா ரைட்ரா, இதுக்கு மேலாம் உங்கள்கிட்ட இருக்க முடியாதரா, ஓடி போயிட வேண்டியது அந்த ஊரோட்டே. சரி ஓகே, இப்போ ஓடி வந்து சூப்பர்மேன் பஞ்சை விட்டு பார்ப்போம். அதுவும் வேலைக்கு ஆகலை. இப்போ நம்ம கிளம்ப வேண்டியது தான், ஊரை விட்டு டாட்டா பபாய் சொல்லிட்டு. ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் பவர் வச்சு நம்ம இன்னொரு கேரக்டர் ஸ்பேன் பண்ண போகிறோம் நம்ம கேமில். ஸோ பட் சூப்பர்மேன் வந்து ஹல்கோட பவர், அவரோட கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் லைட்டு மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதாவதாலும் சரி நொசிக்கி பொசிக்கிடுவார் நம்ம சூப்பர்மேன். எவனாக இருந்தாலும் சரி அவ்வளோதான், டிக்கிட்டே சூடு வச்சு படுக்க வச்சுருவார். ஸோ இங்கே பாருங்களேன், ஆஹா ரைட்ரா சூப்பர்ரா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் பவரை வச்சு நம்ம யாரை வந்து ஸ்பேன் பண்ணி அழிக்க போகிறோம், அழிக்க முடியுதான்னு பார்க்கலாம் அவனை. ஸோ அடுத்து பார்க்க போகிறோம் பயங்கரமானவன், ஸோ கொடூரமானவன், அவனை பற்றி பார்க்கலாம். அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ தான். ஓகே, என்னடா அப்படி பெரிய அவன் சூப்பர் ஹீரோ அப்படின்னு நான் கேட்பீங்க, இருங்க காமிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த சூப்பர் ஹீரோவை உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியாச்சு, லோடு கொடுக்கலாம். ஸோ கடைசியாக நம்ம கொண்டு வர போகிற கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா தி ப்ரீமோ பாய். யாரா டேய், இவனை நான் கேள்விப்பட்டதே இல்லைடா. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோவான். அடப்பாவி, கோமாளி மாதிரி இருந்துக்கிட்டு இவன் எந்த ஊரில் சூப்பர் ஹீரோவாக இருக்கிறான்னு தெரியலையே. ரைட்ரா ஓகே, ஆடுறா நீ எவ்வளோ ஆடுறன்னு பார்க்குறேன் நானும். இப்போ பாடுறா லேசர் லைட்டை வச்சு, என்னடா ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. டேய் ஆடா பாவீங்களா, சூப்பர் ஹீரோ ஏன் அவெஞ்சர்ஸுக்கு எதுவும் அவமானண்டா. டேய் எங்கடா இது, டேய் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. டேய் போகடா, முடிச்சு விட்டானுங்கடா. ஆடா பாவி, ஹல்கையும் இறக்கியாச்சு, சூப்பர்மேனையும் இறக்கியாச்சு, இதுக்கு மேலே யார் இருக்கிற அந்த உலகத்தில், எல்லாரும் செத்து போயிட்டு எடுக்க. இவங்க ரெண்டு வச்சு முடிக்கலான்னு பார்த்தா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. போச்சு அவ்வளோதான் உழுக. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேன் பண்ணி பார்க்கலாம், நிறைய மல்ட்டியாக பண்ணி பார்க்கலாம், காப்பி அடிக்கலாம், டூப்ளிகேட் பண்ணலாம். வாவ், இங்கே பாருங்க பார்க்கவே செம்மையாக இருக்குது. எங்கடா கையை போட்டு சுற்றிட்டே இருக்கிறான் வார்ம் அப் பண்ணுற மாதிரியே. வாவ் நல்லா இருக்குல்ல, சூப்பர் மகளே. இங்கே பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆஹா, கிரைண்டர் சுற்றுற மாதிரி சுற்றிட்டே இருக்கிறானுங்க. இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேலைக்கே அவ்வளையே. ரைட்டு, ஸோ இதுக்கு மேலே நம்ம ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு தான்ப்பா. இந்த ஊர் விட்டு கிளம்பிட வேண்டியது தான். இதுக்கு மேலே நம்ம இந்த ஊரில் வந்தால் காரி துப்பி செருப்படிச்சு வெளியே துரத்தி விட்ருவானுங்க, நீ தான் ஒரு சூப்பர் ஹீரோவா அப்படின்ட்டு. அதுக்கு நம்மளே ஊரை விட்டு ஓடி போயிடலாம். சரி ஓகே, வேலைக்கே அவ்வளோ என்ன பண்ணாலும் சரி ஓகே. இப்போ நம்ம கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எப்படி பண்ணோம் அப்படின்றத திருப்பி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம எப்படி பண்ணோன்னா, ஸோ நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப்புக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடணும். நம்ம குரூப்பை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதோட ஃபைல்ஸ்லாம் நம்ம குரூப்பில் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனோட ஃபோல்டரில் வச்சு நீங்கள் இது கொண்டு வர்றது தான், வேறு எதுவுமே இல்லை.